நான் மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று கோடையில் உடலை எவ்வாறு குளுமையாக வைத்துக்கொள்வது என்பது பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கோடை இந்த வெயிலில் நம்ம எப்படி உடம்பு நீரேற்றத்துடனும் நல்லா ஒரு குளுமையாக வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய தண்ணீர் குடிக்கணும். இப்பொழுது உடலில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும். குளுமையான உணவுகள் அப்படின்னு பார்த்தா தயிர் சாதம், கம்பங்கூழ், அதுபோல் பழைய சாதம், நீர் விட்டு முதல் நாள் இரவு நீர் விட்டு மறுநாள் சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்டாலும் உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும். மேலும் கீரைகள் நிறைய சேர்த்துக்கணும். சிறுகீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அதுபோல் புதினா, கொத்தமல்லி, அதுபோல் கீரைகள் அதிகமாக சாப்பிட்டாலும் உடல் குளிர்ச்சி அடையும், வயிறு குளுமை பெறும். இல்லை நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், சுரைக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், இது போலலாம் காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்துக்கணும். நீர் காய்கறிகளை இது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலை நலம் பெற செய்யும். அதுடன் பழங்கள் அப்படின்னு பார்த்தா தர்பூசணி, கிர்னி பழம், முலாம்பழம், அது போன்ற பழங்கள், இந்த கோடை காலத்துக்கு நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் ஆரஞ்சு, சப்போட்டா, மாதுளை, இதெல்லாம் சாப்பிடும் பொழுது உடல் வயிறானது குளுமை பெறும், புண்கள்லாம் ஆற்றப்படும். இவ்வாறு சாப்பிட்டாலும் இந்த கோடை வெயில் வெப்பம் நம் உடலை தாக்காது. இத்தகைய உணவுகளெல்லாம் காலையில் இருந்து மதியம் வரை சாப்பிடுதல் நலம் பயக்கும். மேலும் வாரம் 2 முறை நல்லெண்ணெய் குளியல் குளித்தாலும் நன்மை தரும். உணவுடன் தயிர், மோர், நுங்கு, அதேபோல் பதநீர், அதேபோல் நீர் வகைகள் சேர்ந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா அதிகம் எண்ணெயில் பொரித்தது, காரமான உணவுகள், மசாலா கலந்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, புளி சேர்ந்த உணவுகள், இதெல்லாம் குறைக்கணும். கோடை காலத்தில் தான் அம்மை, வாய்ப்புண், வேர்க்குரு, உடல் தோல் நோய்கள்லாம் அதிகம் காணப்படும். எனவே 2 முறை குளிப்பது நலம். வாரம் 2 முறை 3 முறை தலை குளித்தலும் நலம் பயக்கும். இவ்வாறாக நம்ம கோடை வெப்பத்திலிருந்து நம்ம உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.